Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் பயோபாட்னிக்கு இருக்கக்கூடிய முக்கியமான 5 மார்க் கொஸ்டின் இந்த குவார்டர்லி எக்ஸாமினேஷனுக்கு பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல் இல்லை டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரெண்டுனுடைய லிங்க்குமே இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஓகே, இப்போ இந்த சாப்டர்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான 5 மார்க் கொஸ்டின் என்னென்னு நான் சொல்கிறேன். ஸோ இதில் ஒரு கொஸ்டின் கூட ஒமிட் பண்ணாமல் படிங்க. கண்டிப்பாக உங்களால் பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் இந்த கொஸ்டின்ஸ்ல இருந்து தான் உங்களுக்கு கேட்பாங்க. உங்களால பப்ளிக் எக்ஸாம்ல கூட நீங்க ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். சரியா? சாப்டர் 1ல பாருங்க, எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல் வித் அ சூட்டபிள் டயக்ராம். தகுந்த படத்துடன் சூழின் அமைப்பை விவரி. வாட் இஸ் எண்டோஸ்பம்? எக்ஸ்பிளைன் த டைப்ஸ். கருவூன் திசு என்றால் என்ன? அதன் வகைகளை விவரி. கிவ் அ டீடைல்டு அக்கவுண்ட் ஆன் பார்த்தனோகார்பி. ஆட் அ நோட் ஆன் இட் சிக்னிஃபிகன்ஸ். கருவுரா கனி பற்றி விரிவான தொகுப்பு தருக. அதன் முக்கியத்துவம் பற்றி குறிப்பு வரைக. Enumerate the characteristic features of entomophilous flower. பூச்சி மகரந்த சேர்க்கை மலர்களில் காணப்படும் சிறப்பியல்புகளை குறிப்பிடுக. Explain the different mode of entry of pollen tube into the ovule. மகரந்த குழாய் சூழினுள் நுழையும் வகைகள். Explain the types of ovule. சூழின் வகைகளை விவரி. Discuss the steps involved in microsporogenesis. நுண் வித்துருவாக்கத்தில் உள்ள படிநிலைகளை விவாதி. Give a concise account on steps involved in fertilization of an angiosperm plant. மூடு விதை தாவரத்தில் நடைபெறும் கருவுறுதல் நிகழ்வில் உள்ள படிநிலைகளின் சுருக்கமான தொகுப்பை தருக. நெக்ஸ்ட் சாப்டர் 2ல எக்ஸ்பிளைன் த லா ஆஃப் டாமினன்ஸ் இன் மோனோஹைபிரிட் கிராஸ். ஒரு பண்பு கலப்பு அடிப்படையில் ஓங்குதன்மை விதியை விளக்குக. டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்கம்ப்ளீட் ஓங்குதன்மை மற்றும் இணை ஓங்குதன்மை வேறுபடுத்துக. Bring out the inheritance of the chloroplast gene with an example. பசுங்கணிக மரபணு சார்ந்த பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டுடன் வெளிக்கொணர்க. Explain the incomplete dominance. முழுமையற்ற ஓங்குதன்மையை விளக்குக. Describe the dominant epistasis with an example. ஓங்கு மறைத்தலை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. Explain dihybrid cross. இருபண்பு சோதனை கலப்பு பற்றி விவரி. நெக்ஸ்ட் சாப்டர் 3ல எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் ஆஃப் கிராசிங் ஓவர். குறுக்கேற்ற செயல்முறையை விளக்குக. மென்ஷன் த நேம் ஆஃப் மேன்மேட் சீரியல். How it is formed. மனிதனால் உருவாக்கப்பட்ட தானியத்தின் பெயரை எழுதுக. இது எவ்வாறு உருவாக்கப்படுகிறது. வாட் இஸ் ஜீன் மேப்பிங்? ரைட் இட்ஸ் யூசஸ். மரபணு வரைபடம் என்றால் என்ன? இதன் பயன்களை எழுதுக. How sex is determined in monoecious plants. Write their genes involved in it. ஒருபால் மலர் தாவரங்களில் பால் நிர்ணயம் எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது, அதில் பங்கு பெறும் மரபணுக்களை எழுதுக. நெக்ஸ்ட், வாட் இஸ் நிகோசியானா எக்ஸிபிட் செல்ஃப் காம்பட்டிபிலிட்டி. எக்ஸ்பிளைன் இட்ஸ் மெக்கானிசம்ஸ். நிகோட்டியானா தாவரத்தில் தன்மலடாதல் விவரி. வாட் ஆர் மல்டிபிள் அலீல்ஸ் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மல்டிபிள் அலீல்ஸ். பல்கூட்டு அலீல்கள் என்றால் என்ன மற்றும் அதன் பண்புகள். சாப்டர் 4ல வாட் இஸ் பயோ ரெமிடியேஷன். கிவ் சம் எக்ஸாம்பிள்ஸ். உயிரி வழி திருத்தம் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக. ரைட் த பெனிஃபிட்ஸ் அண்ட் ரிஸ்க்ஸ் ஆஃப் ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட். மரபணு மாற்றப்பட்ட உணவின் நன்மைகள் மற்றும் அபாயங்கள் யாவை. வாட் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன் என்சைம்ஸ். மென்ஷன் தேர் டைப்ஸ் வித் அ ரோல் இன் பயோடெக்னாலஜி. தடைகட்டு நொதி என்றால் என்ன, அவற்றின் வகைகளை கூறி உயிர் தொழில்நுட்பவியலின் அதன் பங்கை குறிப்பிடுக. Explain the steps involved in rDNA technology. மறுகூட்டிணைவு DNA தொழில்நுட்பத்தின் படிநிலைகள். Write the advantages and disadvantages of BT cotton. BT பருத்தியின் நன்மைகள் மற்றும் தீமைகள். Mention the applications of biotechnology. உயிரி தொழில்நுட்பவியலின் பயன்பாட்டை குறிப்பிடுக. Chapter 5ல what do you mean embryoids. Write its application. கருவுறு பற்றி நீ அறிவது என்ன. Give an account of on cryopreservation. உரை குளிர் பாதுகாப்பு பற்றி எழுதுக. Explain the basic concepts involved in plant tissue culture. தாவர திசு வளர்ப்பில் அடங்கியுள்ள அடிப்படை கொள்கைகளை விளக்குக. Write the applications of plant tissue culture. தாவர திசு வளர்ப்பின் பயன்பாடுகளை எழுதுக. What are the artificial seeds and its advantages. செயற்கை விதைகள் என்றால் என்ன மற்றும் அதன் நன்மைகளை எழுதுக. இவ்வளவுதான். சரியா? இந்த 5 சாப்டர்ல இருக்கக்கூடிய முக்கியமான டீட்டெயில் கொஸ்டின்ஸ் இதுதான். இதை எதையும் ஒமிட் பண்ணாமல் எல்லாத்தையும் தரவா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸும் அட்டன் பண்ணலாம். தேங்க்யூ.